இந்த லேடி டிராஃபிக் போலீஸ் அவங்களோட வேலைய பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, தூரத்துல ஒரு முயல்குட்டி என்ன பண்ணுதுன்னா, ஒரு கண்ணாடி பாட்டில்ல மெல்ட் ஆகி ஊத்துற ஐஸ்கிரீம் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த ஐஸ்கிரீம் எங்க இருந்து ஊத்துடான்னு பார்த்தா, ஒரு நரி வீட்டோட டாப்ல இருந்துகிட்டு ஐஸ்கிரீமை வெயில்ல காட்டி மெல்ட் ஆகி விட்டுக்கிட்டே இருக்கும். எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த நரி ஸ்டைலா கீழே இறங்கி அந்த பாட்டில் எல்லாத்தையுமே எடுத்துட்டு ஒரு வேன்ல ஏத்திட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த போலீஸ் ஆபீசரும் அதுங்க அதை எடுத்துட்டு போய் என்னதான் பண்ணுது அப்படின்னு பாக்குறதுக்காக அந்த போலீஸும் ஃபாலோ பண்ணி பின்னாடியே போறாங்க. பார்த்தா ஒரு பனி பிரதேசத்துல அந்த முயல் தன்னோட காலடி தடத்தை லைனா வச்சுட்டு அதுல எல்லாத்துலயுமே ஒரு குச்ச லைனா வச்சுட்டு போகுது. அதுக்கு பின்னாடியே அந்த நரியும் மெல்டான ஐஸ் அந்த கேப்ல ஃபில் பண்ணிக்கிட்டே வருது. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி முயலோட கால் தடம் மாதிரி நிறைய ஐஸ்கிரீமை ரெடி பண்ணி ஒரு ஸ்கூலுக்கு முன்னாடி போய் நிக்கிறாங்க. அப்போ ஸ்கூல் பெல் அடிச்சதுமே பசங்க எல்லாம் வெளியே வர்றப்ப வெளியில ஐஸ்கிரீம் வண்டி வந்திருக்கத பார்த்துட்டு வேக வேகமா ஓடி வந்து காசை கொடுத்து அந்த ஐஸை வாங்கி ஜாலியா சாப்பிட்டு என்ஜாய் பண்றாங்க. சாப்பிட்டு முடிச்ச ஸ்டிக்க கூட அந்த பசங்க அழகா அங்கிருந்து டஸ்ட்பின்ல தூக்கி போட்டுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா அந்த முயல் குட்டி அந்த டஸ்ட்பின்ல இருந்து மொத்த ஸ்டிக்குகளுமே வெளியே எடுத்துட்டு வந்து அந்த கார்ல ஏத்துது. இவங்க பண்றதை எல்லாத்தையுமே அந்த போலீஸ் ஆபீசர் வாட்ச் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. இவங்க அந்த ஸ்டிக்கை கூட விடாம அதையுமே ஒரு வியாபாரிகிட்ட கொடுத்து அதையுமே காசாக்கிடுறாங்க. எல்லா வேலையும் பக்காவா முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் காசை சரிபாதியா பிரிச்சுட்டு ரெண்டு பேரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இந்த மாதிரி நிறைய மூவி இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் பார்க்க இருக்கு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.